அன்பிற்குரியோர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி என்ற தியானத்தின் 22வது சிந்தனையாக உலக வாழ்க்கை ஒரு நம்பிக்கை என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நமது நேரம், வலிமை, அறிவு, வாய்ப்புகள், உறவுகள், சொத்துக்கள் எல்லாமே நாம் ஆளும்படியாகவும் கவனிக்கும்படியாகவும் கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்தார். கடவுள் என்னவெல்லாம் கொடுத்தாரோ அவற்றிற்கு நாம் பொறுப்பாளிகள் அல்லது ஆளுபவர்கள். நாம் பொறுப்பாளிகள் என்ற கருத்து கடவுள்தான் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் என்று நாம் புரிந்து கொள்ளும்போது வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தான் படைத்த உலகத்தையும் அதன் சொத்து அனைத்தையும் கவனிக்கும்படியாக முழுவதுமாய் நம்பி அவர்களை பொறுப்பாளர்களாக வைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதாக. நாம் அனுபவிக்கும் எல்லாமே அவர் என்னை நம்பி எனது கரங்களில் கொடுத்ததாகும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 4:7 இவ்விதமாய் நம்மை உணர்த்துகிறது. கடவுள் கொடுக்காமல் உனக்கு சொந்தமானது ஏது? கடவுள்தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்க ஏன் நீயே அதை சம்பாதித்ததாக மேன்மை பாராட்டுகிறாய் என்று கேட்கிறது. தாலந்து ஓமை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 25:14 முதல் 29 வரை உள்ள அந்த சங்கதியில் ஒரு எஜமான் தனது சொத்தை தனது வேலைக்காரரை நம்பி கொடுத்து சென்றான். அந்த எஜமான் திரும்ப வந்தபோது ஒவ்வொரு வேலைக்காரனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறுத்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் பலன் கொடுக்கிறார். எஜமான் சொல்லுகிறார், மத்தேயு 25:21, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அன்பிற்குரியோர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் சாதாரண வேலை, ஏன் நாம் செய்யும் அன்றாட வீட்டு வேலைகள் கூட பரலோகத்தோடு தொடர்புள்ளதாகும். கடவுள் நமது கரங்களில் கொடுத்தவை எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்று லூக்கா 12:48 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது பரீட்சையும் நம்பிக்கையும் ஆனது. கடவுள் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறாரோ அவ்வளவு அதிகமான பொறுப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாழ்த்துக்களுடன், ஜார்ஜ்.